ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். தெனாலிராமனோட குறும்புத்தனம், சேட்டை எல்லாம் ரொம்ப அதிகமாகி போச்சு அரசவையில். அவர் அப்படியே எல்லார்கிட்டையும் குறும்பு பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டு ராஜாக்கிட்டேயும் அவரோட குறும்பை காட்ட ஆரம்பிச்சிட்டார். உடனே ராஜாவுக்கு கோவம் வந்துடுச்சு. ஆஹா, என்கிட்டே குறும்பு காட்டுறியா அப்படின்ட்டு உடனே ராஜா என்ன பண்ணிருக்காரு, நீண்ட ஆலோசனைக்கு பிறகு உடனே தெனாலிராமா, நீ இனிமேட்டு இந்த என் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, நீ என் நாட்டை விட்டு வெளியேறி போயிரு அப்படின்ட்டு. இன்னும் ராஜா எப்படி சொல்கிறீங்க? இல்லை, நீ வெளியேறிடணும் அப்படின்ட்டு. சரி, உடனே தெனாலிராமனும் என்னடா இது, நான் ராஜா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அவனும் வெளியேறி போயிட்டான். சரி, அவன் வெளியேறி போனோம்னா அப்புறம் அமைச்சரவைக்கு ராஜா பார்க்கும்போதெல்லாம் தெனாலிராமர் தான் ஏதாவது குசும் பண்ணுவான், ஏதாவது செய்வான், நல்லா ஜாலியாக இருக்கும், அமைச்சரவே கலப்பாக இருக்கும். இப்படியே அவர் இருந்திருக்கு. சரி, நம்ம தான் அவசரப்பட்டோம். அவரும் அதை வெளியே காட்டிக்காமல் சரி எல்லாரும் நம்ம ராஜா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம இப்போ வேட்டைக்கு போகணும் அப்படின்ட்டு. சரி வாங்க வேட்டைக்கு போவோம் ராஜான்னு எல்லாரும் வேட்டைக்கு போயிருக்காங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது வேட்டையாடிட்டு அப்போ கொஞ்சம் எல்லாம் வேட்டையாடினோன்னு களைப்பாயிருச்சு. களைப்பானவுடனே நேராக போய் ஒரு தென்னந்தோப்பில் உட்காந்துக்கிட்டு அப்போ ராஜா நினச்சிக்கா, அப்போ மட்டும் தெனாலிராமன் இருந்தானா நம்மளுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும். சரி இருந்தாலும் அவனை தான் நம்ம நாடு கிடச்சிட்டோம்னா அவர் உட்காந்துட்டு இப்படி இளநீர் எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக இருந்திருக்கு. அப்புறம் ராஜா அப்படியே படுத்து திருப்பி எந்திரிக்கும் போது ஒருத்தர் தென்னை மரத்தில் ஏறி இருக்கு. தென்னை மரத்தில் ஏறு, அதை பார்த்தா நம்ம தெனாலிராமன் மாதிரி ஏறிருக்கு அப்படின்ட்டு உடனே ராஜா போய் அந்த ஆளை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு. பிடிச்சிட்டு வாங்கினோன்னு அவங்களும் போய் பிடிச்சிட்டு வாங்க. ராஜா கிட்ட ஐயோ ராஜா நான் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. உனக்கு மன்னிப்புலாம் வழங்க முடியாது, நான் உன்னை நாட்டை விட்டு வெளியேற சொன்னேன், நீ ஏன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கு? ஐயோ ராஜா, நானும் நாட்டை விட்டு வெளியேறணுன்னு தான் பார்த்தா எங்கே போனாலும் அது உங்கள் நாட்டோட எல்லையாக தான் இருக்குது. குகையை பார்த்தா உங்கள் இடம், புல்லை பார்த்தா உங்கள் இடம்ன்றாங்க, உங்கள் எல்லைக்குட்பட்டது. அதனால் நான் எங்கே பார்த்தாலும் போய் பார்த்துட்டு எல்லாம் உங்கள் எல்லை. அதனால் சரி நம்ம இங்கே எங்கே போனாலும் ராஜாவோட எல்லையாக தான் இருக்குது. அதனால் நான் உனக்கு ஒரு ஐடியா பண்ணேன் ராஜா. அதுதான் தென்னை மரத்தில் ஏறி மேலே போய் அப்படியே அங்கேருந்து சொர்க்கத்துக்கு போகலாமான்னு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் என்னை பிடிச்சிட்டீங்க ராஜா. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா உடனே ராஜா தெனாலிராமனோட குறும்புத்தனை தெரிஞ்சு சிரிச்சுட்டு உடனே ராஜாவுக்கு உள்ளூர் ஆஹா, நம்ம இனிமேட்டு நம்ம அரசவை சரி உன்னை நான் மன்னிச்சிட்டேன், வா என் கூட அப்படியே அரசவைக்கு வந்துடும். அப்புறம் அதுக்கப்புறம் அரசவையில் ஒரே குதூகலம் கும்மாளம், ஒரே நையாண்டி, இப்படியே ஜாலியாக இருக்கும். அவ்வளோ